அன்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். ஒரு ஜாதகத்தில் 12 வீடுகள் இருக்குது. அந்த 12 வீடுகளில் சில வீடுகளில் கிரகங்கள் இருக்கும். 12 வீட்லேயும் கிரகம் இருக்காது. ஆங்காங்கே சில வீடுகளில் கிரகங்கள் இருக்கும். சில வீடுகளில் ஒரே ஒரு கிரகம் இருக்கும். சில வீடுகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்கலாம். 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கும். ஒரு கிரகம் மட்டும் இருந்தால் அந்த வீட்டுக்குள்ள பலன் கிடைக்கிறத விட 2 கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் அந்த வீட்டுக்குரிய பலன் ரொம்ப சிறப்பாக வலுவாக இருக்கும். அந்த வகையில் ஒரு வீட்டில் 2 கிரகம், அதாவது சூரியனும் புதனும் இருந்தால், சூரியன் எப்போவுமே தலைமை பீடம், அதிகார வர்க்கம், தாராள மனப்பான்மை, லக்னக்காரகன், உயிர்காரகன் அவன். புதன் புத்திசாலி, கல்வியை கொடுக்கக்கூடியவன், அறிவாற்றல் கொடுக்கக்கூடியவன். ஆகையினால் இந்த புதனும் சூரியனும் ஒன்றா சேர்ந்துருந்தா, அதுலேயும் குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் அந்த சூரியன் புதனும் சேர்ந்துருந்தால் பொதுவாகவே நல்ல பலனை கொடுப்பாங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு, மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த மேஷம் லக்னத்தில் அந்த சூரியன் புதனும் இருந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அது மாதிரி ரிஷபம் லக்னத்தை பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த ரிஷபம் லக்னத்தில் சூரியன் புதன் இருந்தால் என்னென்ன சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு பதிவில் போட்டிருக்கோம். இப்போது நீங்கள் இங்கே பார்க்குற கட்டம் மிதுன லக்னம். இந்த மாதிரி கட்டத்தில் லக்னம் மிதுனம். அந்த மிதுன லக்னத்தில் அது 1வது வீடு, லக்னம் தான் 1வது வீடு. அந்த மிதுனம் லக்னத்தில் அந்த சூரியனும் புதனும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பயங்கரமான புத்திசாலியாக இருப்பார். ரொம்ப புத்தியை பயன்படுத்தி எதில் ஈடுபடுவார். அதனால் அந்த புத்திசாலித்தனத்தினால பேச்சும் திறமையாக பேசுவார். இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு யார் யார்கிட்ட எப்போ எந்த மேட்ரை எப்படி பேசணும், எங்கே பேசணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு எந்தெந்த வார்த்தையை பயன்படுத்தலாம், எப்படி மொழி பயன்படுத்தலாம், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சு நல்ல சிறப்பாக அந்த சிறந்த பேச்சு திறன் அவருக்கு இருக்கும். எங்கே போனாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும், எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும், சமுதாயத்தில் எங்கே போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், எந்த ஒரு காரியத்தில் ஒரு கூட்டாக பல பேர் சேர்ந்து ஒரு காரியத்தில் ஈடுபடும்போது அவர் தான் தலைமையாக நிற்பார். எல்லாருக்கும் நல்ல வழிகாட்டக்கூடியவராக, அந்த வழிகாட்டி அவரை நல்லா செயல்படுத்தக்கூடிய, எல்லாத்தையும் வேலை வாங்கி அந்த காரியத்தை முடித்து வைக்கிற அளவுக்கு செயல்பாட்டில் ஈடுபடக்கூடிய தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்கும். மேலும் தான தர்மங்கள், தானம் கொடுக்கறதுல ஆர்வம் இருப்பார். தான தர்ம காரியங்களில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ளவராக இருப்பார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப அறிவு கூடினவராக இருப்பார். இந்த காரியத்துக்கு இப்படி என்ன, எப்படி இடத்துக்கு தக்கபடி திறமையோட யாருக்கு பாதகம் இல்லாமல் நல்லபடியாக ஒரு காரியத்தை செய்வதற்கு அவருக்கு அறிவு நல்ல வேலை செய்யும். அறிவாற்றல் மிக்கவராக இருப்பார். அவருக்கு அதிக புத்திசாலித்தனம் இருக்கும், சிறந்த பேச்சுத்திறன் இருக்கும், தலைமைத்துவ பண்பு இருக்கும், தர்ம காரியங்களில் ஆர்வம் இருக்கும். அவருக்கு அறிவாற்றலும் இருக்கும். அதாவது மிதுனம் லக்னத்தில் பிறந்தவர் ஜாதகத்தில் அந்த மிதுனம் லக்னத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்திருந்தா, அது மாதிரி கடகம் லக்னத்தில், இது மேஷம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம். கடகம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில், ஒருத்தர் ஜாதகத்தில் லக்னம் கடகமாக இருந்தால்
அந்த லக்னத்தில் சூரியனும் புதனும் ஒன்றா சேர்ந்திருந்தால் அவருக்கு எப்படி பலன்கள் கிடைக்கும்? அறிவு கூர்மை அவர்கிட்ட சிறப்பாக இருக்கும். அவர்கிட்டையும் சிறந்த பேச்சு திறன் இருக்கும். எங்கேயும் எப்போதும் தான் தலைமை, தன்னை தேடி வரும். அவருடைய பேச்சு திறமையும் அறிவு கூர்மையும் எல்லாரும் பார்த்து அவரை வியந்து பாராட்டி அவருக்கு தலைமை பதவியை கொடுப்பாங்க. தலைமை ஏற்று அதில் சிறப்பாக செயல்படக்கூடிய, எல்லாரும் நல்ல வழி காட்டக்கூடிய, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வழிகாட்டி எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வழிகாட்டியாக இருந்து எல்லாத்தையும் வேலை வாங்கக்கூடிய தலைமை பண்பு அவர்கிட்ட இருக்கும். இவ்வளோ இருக்கிற அவருக்கு செல்வாக்கு இருக்கும். அவர் சொல்லுக்கு வாக்கு இருக்கும். அவர் சொல்லுக்கு மதிப்பு இருக்கும். இன்னாருன்னு சொன்னால் ஆகா நல்லது தான், அவர் சொல்லபடி செயல்படலாம். எங்கே போனாலும் அவர் வாக்குக்கு, அவர் சொல்கிறதுக்கு மதிப்பு இருக்குது, மரியாதை இருக்கும். அந்த செல்வாக்கு அவருக்கு இருக்கும். அவர் கல்வியிலும் சிறந்தவராக இருப்பார். நல்லா படிச்சிருப்பார். இந்த அறிவு கூர்மை இருக்கிறதுனாலையும் தலைமைத்துவ பண்பு இருக்கிறதுனாலையும் சிறந்த பேச்சு திறன் இருக்கிறதுனாலையும் அவருக்கு கல்வியும் சிறப்பாக இருக்கும். அதோட ஊருக்குள்ள சமுதாயத்தில் அவருக்கு நல்ல செல்வாக்கும் இருக்கும். ஆனாலும் இந்த கடக லக்னத்துக்கு புதன் யார்? 1, 2, 3 இந்த கன்னிக்கு அதிபதி புதன். இந்த 12ஆம் இடமாகி மிதுனத்துக்கு அதிபதி புதன். 3ஆம் இடமும் எப்போவுமே பாதி பாவஸ்தானம், பாதி நல்ல ஸ்தானம். 12ஆம் இடம் முழுக்க தீய ஸ்தானம். ஆக இந்த 3ஆம் இடம் 12ஆம் இடம் ஆகிய அந்த தீய ஸ்தானத்துக்கு அதிபதியாக அந்த புதன் இருக்கிறதுனால அவருக்கு இவ்வளவு அறிவு கூர்மையும் சிறந்த பேச்சு திறமையும் தலைமைத்துவ பண்பும் செல்வாக்கும் கல்வியும் இருந்து அதோட இந்த திறமையெல்லாம் வச்சு அவருக்கு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில். இருந்தாலும் அவருடைய பேச்சு திறனில் சில சமயங்களில் அகந்தை வெளிப்படும். நான் தான் பெருசு, பணியாத தன்மை, பணிஞ்சு போகாத ஒரு பண்பு அவற்றை இருந்து அது அவருடைய பேச்சில் ஒரு அகம்பாவம் வெளிப்படும். காரணம், அந்த புதன் அந்த கடக லக்னத்துக்கு 3ஆம் இடம் மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த 2 ஸ்தானமே தீய ஸ்தானங்கள். அந்த தீய ஸ்தானங்களுக்கு அதிபதியாக புதன் இருக்கிறதுனால அவன் பொதுவாகவே புதன் நல்ல கிரகம், நல்ல சிறப்புகளை கொடுக்கக்கூடிய கிரகம். ஆனால் கடக லக்னத்துக்கு 3, 12 கூடிய பாவியாக இருக்கிறதுனால சில சமயங்களில் அவர்கிட்ட அந்த பேச்சில் ஒரு ஆணவம் அகம்பாவம் வெளிப்படலாம். ஆக கடக லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் அவருக்கு அறிவு கூர்மை, சிறந்த பேச்சு திறன், தலைமைத்துவ பண்பு, செல்வாக்கு, கல்வி, வியாபாரத்தில் வெற்றி இதெல்லாம் இருக்கும். சில சமயங்களில் அவருடைய பேச்சு திறனில் அகந்தை வெளிப்படலாம். இப்படி சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்து லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி மிதுன லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் கேட்டீங்க. அடுத்த லக்னங்களுக்கு லக்னத்தில் சூரியன் புதன் சேர்ந்திருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வரக்கூடிய பதிவுகளில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.